2 வருஷம் சென்று சிங்கப்பூர்லேருந்து திருப்பி என் நாட்டுக்கு நான் வரேன். நம்ம நாட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், அந்த பழைய நினைவுகள் எல்லாம் திருப்பி நம்ம எண்ணத்துக்கு வரும். எதுக்காக நம்ம போயிருப்போம், யாருக்காக போயிருப்போம், என்ன சாதிக்க போகிறோன்னு இருக்குமோ, அதுதான் இந்த கதை. இது எங்கள் அண்ணன் ஷர்வின். ரொம்ப நல்ல மனசு. அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன். ஜோசுவா எப்பரா இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. அப்பெல்லாம் போட்டுச்சு. ஆமா, நீ கூட உனக்கு நான் லைட்டா விழுந்துருச்சு. பேசல. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, போய் சாப்பிடுவோம். சரி வா போலாம். ஏன்டா ஜோசுவா, உன்னை போய் சாப்பிடுமா கடற்கரை வாரத்துல? அங்க போய் சாப்பிடலாமா இன்னைக்கு? ஓகே, நான் போலாம். Air dah order siap bang. Okey. Ni masih support kedai kami. Okey, si maju ah. Betul? Okey, masih dah. Masih. Okey. இவன் மரத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கான்? டேய், நீ ஒன்னும் இந்த பிள்ளைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒன்னும் மறக்கலையா நீ? வாங்கண்ணா, அதை பத்தி முதல்ல நம்ம உட்காந்து பேசுவோம். சரி வா போ. அப்புறம்டா சிங்கப்பூர் போயிருந்து வேலை கத்துக்கிறதுக்கு ஓகே வரலாங்க. எல்லாம் நல்லபடியா தானே போணுச்சு. வேலை நல்லா கத்துக்கிட்டேன் நானு. ஆனா ஒண்ணுண்ணே என்னடா சொல்ல வர ஜோசுவா? இல்லைண்ணே, அது எப்படி சொல்றதுதான் தெரியல. அதுல இருந்து அதை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு வாட்டி போயிட்டு அதை பார்த்துட்டு இருந்துருமா ஒரு 8. அப்ப நீ பார்த்தா அண்ணன் மாதிரி இல்ல, பார்க்க மாமா மாதிரி இருக்கு. மாமா வேலை செய்ய சொல்ற. சரி என்ன பண்றது, கூட போய் தொலைஞ்சிட்ட, போய் பார்த்துட்டு வந்துருவோம். பாருங்க, யமுனா வீட்லயே தான் கூட்டிக்கிட்டு இருக்கு. இதான் எவனா அது? பேசி போயிருமா ஒரு வார்த்தை? ஓகே. அதான் எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ? ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து இப்பதான் பழைய பண்ணேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கல்யாணம் எப்படி போனுச்சு? எல்லாம் ஓகே தான்டா, எல்லாம் நல்லபடியா போனுச்சு. உங்க வீட்டுல இருந்து பத்திரிக்கை கொடுத்தேன். அம்மா சொன்னாங்க நீ இல்லைன்னாங்க வீட்டுல. ஆமா, அப்பதான் நானே இப்ப இடையில தானே போனேன் சிங்கப்பூர். அதான்டா, அதான் அம்மா சொன்னாங்க. நானும் சரின்ட்டு வந்துட்டேன். சரி, அம்மா உன்கிட்ட சொல்லலையாடா கல்யாணத்துக்கு போறேன்னு? ஆனா புது இடம்ல, இப்பதான் வேலைக்கு போயிருக்கேன், லீவ் போட முடியாது சட்டுன்னு. அதனால சரிடா, பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. அதுக்கப்புறம் எங்க என்ன நடந்துச்சுன்னு இல்லை, உன்கிட்ட தான் அது கேட்கலான்னு வந்தேன். வினோ பற்றி. அது உன் கூடயா இருக்கு இப்போ? வினோ பற்றி கேட்கறதுனா, நீ இங்கே வந்திருந்தா கூட நான் பேசியிருக்க மாட்டேன்டா உன்கிட்ட. அது வாழ்க்கையை பார்த்துட்டு அது பாட்டுக்குன்னு இருக்கு. இப்போ நீ அதை பற்றி பேசி கேட்டு என்ன செய்ய போற சொல்லு. நீங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உனக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. உன்னை நம்பி தான் நான் வந்தேன். கடைசியாக நீனே இப்படி வேறு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, நான் போயிட்டு தட்டி வரேன்.
அம்மாட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லு. சரிடா. சரி பார்ப்போம். ஓகேடா. ஏய் ஜோஸ்வா, சாரி, எதனா எனக்கு தப்பா நினைச்சுக்காத, சூழ்நிலைமா அப்படி இருக்கு. இல்லை பரவாயில்ல, நான் அதான் நினைக்கல. ஓகே பாய். ஓகே பாய். அது என்னடா சொன்னிச்சா வினோ பத்தி? அது ஏதோ மறைக்குதுண்ணே, சரியா சொல்ல மாட்டேது. ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, எனக்கே தெரியல. பரவாயில்ல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி பரவாயில்ல, அது வேற பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மா பார்ப்போம், சரியா? இடமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குன்னு. ஆமா, துபாய் ஆயிடுச்சு இடம். சேட்டை பண்ணாதீங்க போங்க. மாவ், என்னென்ன சஸ்பென்ஸா கூப்பிடுறியா? மா எம்மோ, கேட்டு தொந்தா இருக்கா? ஆமா மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்க போறா? மந்திரியா வந்திருக்காங்க. யார் வந்திருக்க போறேன்? உன் பையன் தான் வந்திருப்பேன். ஓ ஐயா வந்துட்டியா? ஐயா ஐயா ஜிஸ்வா, இப்பயா வந்த? எப்பதான் வந்தேன்? நீ உனக்கு இப்பயாவது வந்தியா? 2 வருஷம் கழிச்சாவது வந்தியா அம்மா பாக்குறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? கடைசி காலத்துக்காவது வந்துட்டியா என்ன வந்து தேடி? விடுமா, ஏன் அழுவுற? எல்லாம் இருந்தா நான் தான் வந்துட்டேன்ல. மூஞ்சி எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சிரிச்சாப்ல. ஐயா உட்காந்து பேசுவோம். ஐயா உட்காரு, உட்காரு, உட்காந்து பேசுவோம். அப்புறம் அம்மா பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காண்டா, அப்புறம் என்ன செய்யறது? இவ்வளவு நாளும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் பிள்ளை வந்திருக்கான். யாரு வந்திருக்கான்னு பாருங்க. வந்துட்டானா அவன் பிள்ளை? 2 வருஷம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னான், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான். இங்கே வந்து திருப்பி நான் ஆரம்பிக்க போகிறேன்னா? என்னங்க செய்ய? வந்துட்டான், போய் வேலை செஞ்சான், 2 வருஷம் கழிச்சு வந்துட்டான். வந்தது வராதன் பிள்ளைய ஏங்க ஏசுறீங்க? இப்பதான் வந்திருக்கான் அவன். இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து மூஞ்ச கட்டுறீங்க அவன்கிட்ட. அம்மா பிள்ளைக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதோ பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்பா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதே. அப்பானா அப்படிதான் பேசுவாங்க, அதுதான் அப்பா. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீ பாட்டு கேரு. நீ ஒழுங்கா இருந்தா அப்பா உன்னை இப்படி ஏசப்படுறாரா? இனிமேலுக்காவது புத்தியா பொழைச்சி இரு. அப்பா சொல்றதை கேட்டுக்கிட்டேன், நல்ல பிள்ளையா இரு. நான் போய் அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஐயா உட்காந்து நான் போய் அப்பாட்ட பேசிட்டு வரேன். பேசுவோம். எதா இருந்தாலும் நம்ம தான் தாங்கி நான் கெட்டது பார்க்கணும். சொல்ல கிடையாது, அவன் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். தெரியுது, நம்மளுக்கு தெரியுது. கஷ்டப்படுறேன். இப்போ உள்ள பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குங்க. புரியுது இல்ல, நான் திருப்பி பேட்டி இதுலயே பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் நல்லா இருக்கணும், எனக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் இப்படி பேசுறேன் வாங்காரமா. பரவாயில்லைங்க, என் மூஞ்சிக்காக மன்னிச்சிருங்க. நீங்க நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய, சரி சரி அருள் இல்ல நடந்துக்கிறான், அப்படியே நம்ம என்ன செய்யறது? பரவாயில்ல, நம்ம பிள்ளை தான், என்ன தந்தாலும் நம்ம தான் மன்னிச்சிருக்கோம். ஜோ வந்திருக்காங்க, முதல்ல பார்த்தேன் நான். அவன் திரும்பி வந்துட்டான். இன்னைக்குதானோ தங்கச்சி டாக்டர்ல? சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அதனால அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். உன்னையே தேடி தூரம் நான் வந்தேன், உன்னையே பார்க்க தூரமாக நான் வந்தேன்.
தேடி ஓடோடி உனக்காக வந்தேனே இத்தனை கடல் தாண்டி உனக்கு மட்டும்தான் அடியே